வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மாடி, நீ வேணும்னு சாவியை எடுத்து வச்சிருக்க மாட்ட, ஞாபக மறதியா தான் எடுத்து வச்சிருப்ப. ஆனா அது அவன் ஆசைப்பட்டதை கிடைக்க விடாம பண்ணிடுச்சேம்மா. ஆமா ஆதிமா, போது நிறுத்துங்க. இந்த வீட்ல நம்மள யாரும் எதுவும் பேசவே விட மாட்டேங்கிறாங்களே. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. போங்க எல்லாரும். நான் போயிடுறேன்பா. இது எப்படி? உன் மனசுக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு புரியுது கார்த்தி. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், பீரோ சாவி என் பேகுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நீயே கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு பாரு. அட்வான்ஸ் பணம் பீரோல இருக்கிறப்ப நான் பீரோவை பூட்டி சாவி எடுத்துட்டு போவேனா? இந்த விஷயத்துல யார் மேல குத்தம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மேல எந்த தப்பும் இல்லாம வீண் பழிய நான் சுமந்துட்டு இருக்கேன் கார்த்தி. அத ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ. செய்யாத தப்புக்கு பழிய சுமக்கிறது மட்டும் இல்லாம தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட இந்த நிலைமைக்கும் கஷ்டத்துக்கும் நானும் காரணமாயிட்டேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வேற சேர்ந்துகிட்டு என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு தெரியுமா? போது நிறுத்துங்க அண்ணி. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா என் கஷ்டத்துக்கு நீங்க காரணம் இல்ல நான் நம்பிடுவேனா? என்ன கார்த்தி இப்படிலாம் பேசுற நீ? வேற எப்படி நீ பேச சொல்றீங்க? நினைச்சது நடக்காம நொந்து நூலாய் போயிருக்கிறது நான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இதோ என் முன்னாடி வந்து ஐயோ கார்த்தி என் மனசு குற்ற உணர்ச்சியில தவிக்குதுன்னு சீன் போடுறீங்களா? ஏய் கார்த்தி, உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. என்னோட மனசுல இருக்க வலியும் வேதனையும் கொஞ்சம் கூட குறையாம உங்க மனசுல இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா கார்த்தி. வேணா அண்ணி, போதும். என்னோட தலையில மெக்கானிக் ஷாப்னு எழுதிருக்கிறப்போ என்னால எப்படி ஆட்டோமொபைல் ஷாப்ல ஆரம்பிக்க முடியும்? ஏய் கார்த்தி, விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசாத. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. விட்டு போச்சு அண்ணி. எல்லா நம்பிக்கையும் எல்லார் மேல இருந்த நம்பிக்கையும் ஒரேடியான்னு விட்டு போயிடுச்சு. இப்ப யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியல. ஏய் என்ன கார்த்தி நீ இப்படி அண்ணி ப்ளீஸ் அண்ணி ப்ளீஸ். என்னோட எதிர்காலமே விட்டு போயிடுச்சுங்கிற வேதனையில நான் இருக்கேன். இன்னும் மேற்கொண்டு அந்த வேதனையை கிளறி விட்டு என் மனசை ரணமாக்காதீங்க அண்ணி. ஏங்க, நீங்களாச்சும் என்ன நம்புறீங்கல்ல? என்ன ஆதரவு எப்படி கேக்குற? எங்க எனக்கு புரியலங்க. என் மேல என்ன தப்புன்னே எனக்கு தெரியல. பீரோ சாவியை நான் எடுக்கல, நான் தான் எடுத்தேன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா? என்ன ஆதரவு, நான் உன்னை சந்தேகப்படுவேனா? இந்த உலகமே உன்னை தப்புன்னு சொன்னாலும் நான் உன்னதான் நம்புவேன். சரியா? எனக்கு இப்ப இருக்கிற டென்ஷனே வேற. என்ன சொல்றீங்க? வேற என்ன டென்ஷன்?
ஆமா ஆதிர, அத பத்தி தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்னங்க பிரச்சனை? என்ன ஆதிர, ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? இந்த கார்த்தி நான் சொல்ல சொல்ல கேட்காம அவசரப்பட்டு பீரோவை உடைச்சிட்டான். அதை சரி பண்ண ஆளை விசாரிச்சா 300 ரூபா கேக்குறாங்க.